வெல்கம் பேக் டு another vlog guys. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் தான் ஒயிட் சன்னா மசாலா உருளைக்கிழங்கு போட்டு. ஸோ லெட் வி ஸ்டார்ட் த வீடியோ. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 மணி நேரம் ஊற வச்ச சுண்டல், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம கரெக்டாக ஒரு 4 விசில் விட்டு எடுக்கிறோம். 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கிராம்பு இதெல்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ 3 வெங்காயம் தோலோடு சேர்த்துருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில். அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சட்டி ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு வெடித்து வந்ததும் பெருஞ்சீரகம் போட்டுடுறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கிராம்பு, பிரியாணி பட்டை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஸோ இந்த டைமில் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் மீடியம் சைஸில் ஒரு 3 ஆனியன் இது. ஸோ ஆனியன் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அது லைட்டாக வதங்கி வர டைமில் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா வதக்கி கொடுத்துடணும். ஸோ இப்போ ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணுறேன். இது ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கை இப்போ ஸ்கின் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அண்டு காஷ்மீரி ரெட் சில்லி அண்டு இப்போ நம்ம ஆட் பண்ணுறது சாம்பார் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அது கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு கிண்டி கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சன்னா ஆட் பண்ணுறேன். சன்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா சன்னால செட் ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம சன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் இது மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். ஸோ இது நான் ஏற்கனவே பண்ண ரெசிபி தான். ஸோ ஒரு வாட்டி உங்களுக்காக பண்ணி வீடியோவுக்காக பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.